நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பன்றி காய்ச்சல் உயிரிழப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நோய் தொற்றை தடுக்க பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியாவில் பன்றிக் காய்ச்சல் நோய் வேகமாக பரவி வருகிறது. குஜராத்தில் மட்டும் 180 பேர் இக்காய்ச்சலுக்கு உயிரிழந்துள்ளனர். இதனிடையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டவர்களுக்கு இலவச மருந்துகள் மற்றும் முகமூடிகள் வழங்கப்பட்டன. பன்றிக் காய்ச்சல் விவகாரத்தில் பாஜக அரசியல் நாடகம் ஆட வேண்டாம். இன்று நம் நாட்டு மக்களை காக்க வேண்டியது நம் கடமை. இலவசமாக மருந்துகள் வழங்க வேண்டும். முகாம் அமைத்து தடுப்பு மருந்துகள் வழங்க வேண்டும். பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைய வேண்டி ராஜஸ்தான் மாநிலத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் யாகம் அமைத்து ஹோமங்கள் முழங்கப்பட்டன. இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா பார்வையிட்டார். பன்றிக் காய்ச்சலை தடுக்க அனைவரும் சுய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியான நேரத்தில் மருத்துவமனைகளில் சென்று சிகிச்சை பெற்றால் உயிரிழப்பை தடுக்கலாம். இந்தியாவில் பன்றிக் காய்ச்சல் தாக்கி இதுவரை 700க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகியுள்ளனர். 12,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். பன்றிக் காய்ச்சல் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் சுகாதாரத்துறை பணியாளர்களுக்கு நோய் தொற்று ஏற்படாமல் இருக்க 2000 தடுப்பூசிகளை வாங்கவும் மத்திய சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.